ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டேனால கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கான்டெஸ்ட் ஸ்டைலில் ஒரு லைட் வெயிட் சாரீ தான். ஒரு கான்டெஸ்ட் ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றனால இன்னைக்கு வந்து அந்த சாரீ தான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் வீட்லேயுமே ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருக்குது, வேலை. அதுக்கு வந்து இந்த சாரீ வந்து நான் வேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும். அதனால் வந்து இந்த சாரீ தான் வந்து லைட் வெயிட் சாரீ வந்து நான் வேர் பண்ணுவேன். அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக, அதாவது எடுத்தோடனே எனக்கு அது மேட்சிங்காக வந்து ப்ளவுஸ் வந்து தேடி எடுக்க முடியல. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளாக் வந்து நம்ம பொதுவாக நம்ம எல்லா சாரீக்குமே வந்து நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிளாக் ப்ளவுஸும் நார்மல் ஸ்கர்ட் இதை நம்ம எடுத்துக்கிட்டேன், இன்ஸ்கர்ட் இதை எடுத்துக்கிட்டேன். அண்டு எனக்கு சாரீ வேர் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தக்காளி ரோஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தக்காளி பழ கலர், அந்த கலரில் தான் வந்து இன்றைக்கி வந்து சாரீ இது வேர் பண்ண போகிறேன். நல்ல ஒரு தக்காளி கலரில் இருக்கும். இது ரெட்டுன்னு சொல்ல முடியாது, இது பிங்க் கிடையாது, ரெட்டு கிடையாது. ரெட்டுலேயே வந்து டார்க், அதாவது தக்காளி பழம்னு சொன்னீங்களா அந்த கலரில் அந்த இதில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலை இது இருக்கனால, சாட்டர்டேனாவும் கொஞ்சம் ஒர்க் இது இருக்கனால, சமையல்னால எனக்கு சிம்பிளான சாரீ வந்து நான் வேர் பண்ணிவிட்டு நான் போய் வேலை பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த சாரீ வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து தான் உங்களுக்கு ஸ்கர்ட்டு அண்ட் ஜாக்கெட்டு அண்ட் சாரீ எல்லாமே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டைலில் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக அண்ட் வேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த சாரீ வந்து கொஞ்சம் பெருசுனால மடக்கி விட்டு கொஞ்சம் லைட்டாக இன்ச்சு கணக்கு, நம்ம விரல இன்ச்சு கணக்கு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டைப் அந்த இதில் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து அப்படியே சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டென் பண்ணி எல்லாருமே கேட்டிருந்தீங்க இந்த சாரீ எடுத்தோன்னே முந்தி எடுக்கிறதுக்காக ஏன் இந்த இடத்துல இந்த இதை சொருகிறீங்க, எதுக்கு சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி பழகிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இதை விட்டுட்டு இந்த ஃபுல்லாக எடுத்தேன்னா இந்த இதில் இது ஃபுல்லாக இருந்தால் இப்படி வந்துடும். இந்த சாரீ இது வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக இப்படி வந்துடும். அதனால் வந்து நான் இதை இப்படி எடுத்துட்டு அப்படி நான் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இதை விட்டுட்டு எடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கும்போது எனக்கு அது வாட்டில் நிற்கும். இல்லை ஃபுல் இதை சுற்றி இங்கே வந்துடும், திரும்ப நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது ஒரு ட்ரிக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரிக் நானாக கண்டுபிடிச்சிடும் வைக்கலாமே. இது சாரீயில் வந்து நானாக ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ட்ரிக் மாதிரி நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இது சொல்ல மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பின்னாடி போகும். இப்போ கூட உங்களுக்கு காமிச்சேன் நான் வீடியோவில். அண்ட் வந்து முந்தி இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிளேட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நான் எப்பயுமே வந்து டைட்டாக தான் வேர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சாரீ கட்டியே நான் எல்லா வேலையும் பார்க்கறதுனால, சமையல் வீட்டு வேலை எல்லா வேலையும் பார்க்கறதுனால அந்த சாரீ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் லூஸாக வந்து வேர் பண்ண மாட்டேன், டைட்டாக இருக்கணும். அதனால் வந்து டைட்டாக வந்து வேர் பண்ணிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகனால கொஞ்சம் டைட்டிங்காக எடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட் எடுக்கலாம். நான் ஓவராலாக வந்து கொஞ்சம் பெரிய பிளேட்டே நான் எடுத்துக்கிறேன், 5 பிளேட் கணக்கு. இங்கே இடத்துல பின் கொத்தவும் இங்கே தான் நமக்கு அழகாக தெரியும்.
அந்த எக்ஸஸை வந்து நான் வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி வந்து சொருக்கிறேன். அதுக்கப்புறமா சாரிக்கு வந்து முந்திக்கு வந்து நான் பிளேட் வச்சுக்கிறேன். இன்னும் நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அதனால் வந்து ப்ளீட் வந்து நான் நார்மலாக பெருசாகவே வச்சுக்கிறேன். நார்மல் ப்ளீட்டே வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே இது மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு வந்து ரொம்ப இங்கே லூஸாக இருக்குது அங்கே லூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது வராது, டவுட் வராது. நம்மளும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வந்து சாரீஸ் நல்லா ஒரு டைட்டிங்காக எடுத்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரே எல்லாமே நம்ம எடுத்து விட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு பேக் டிசைனே வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீட்டாக. இது இந்த பிளாக் வந்து இந்த ரெட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கான்டெஸ்ட்டாக வந்து ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக அது ரெடி ஆகணுன்றதுக்காக நான் இது ரெடி ஆகிட்டேன். எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதே மாதிரி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். Bye guys, love you.